ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சீடன் இருக்கான். அந்த சீடன் வந்து மற்றவங்களை பற்றி தப்பாக கதைக்கிறது, வாய்க்கு வந்த மாதிரி இல்லாத ஃபுல்லாக எல்லாம் கதைக்கிற பழக்கத்தை வச்சுருக்கான். இதை பார்த்து அவனோட முனிவர் வந்து என்ன செய்கிறாருண்டா, சுமனை கூப்பிட்டு, இல்லை நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளை, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி மற்றவங்களை பற்றி கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த சுமன் வந்து தான் செஞ்ச தப்பை வந்து உணரவே இல்லை. இருந்தாலும் முனிவர் சொல்கிறாருன்றதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். அவன் மன்னிப்பு மனசார கேட்கலேன்றதை தெரிஞ்ச முனிவர் என்ன செய்கிறாருன்னா, சுமனை கூப்பிட்டு இவனுக்கு எப்படியாவது இவன் இந்த பிள்ளையை வந்து உணர வைக்கணும் என்றுட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பஞ்சு மூட்டையை வந்து கொடுக்குறார். பஞ்சு மூட்டையை கொடுத்து சொல்கிறார், இந்த பஞ்சை கொண்டு போய் நீ வெளியில் சின்ன பிச்சு உருட்டி போட்டு காற்றுல பறக்க விட்டுட்டு வான்னு சொல்லி பஞ்சு மூட்டையை கொடுத்து அனுப்பி விடுறார். சுமனும் வந்து ஈஸியாக என்ன செய்கிறானுன்னா, போய் பஞ்சு எல்லாத்தையும் பிச்சு பறக்க விட்டுட்டு வந்து முனிவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பஞ்சல் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டேன்ட்டு. அதுக்கு திருப்ப முனிவர் சொல்கிறார், நீ பறக்க விட்ட பஞ்சல் எல்லாத்தையும் திருப்ப எடுத்துகிட்டு வா, ஒன்றை கூட விடாமல் நீ எல்லா பஞ்சையுமே கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சுமனுக்கு ஆச்சரியம். அது எங்கெங்கே பறந்துருக்குதோ, எந்தெந்த மரத்தில் தொங்கி கொண்டிருக்கோ அதை எப்படி என்னால் கொண்டறியலான்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு முனிவர் சொல்கிறார், ஒரு மணி நேரத்துக்கு முன்னே கொடுத்த பஞ்சையே பறக்க விட்டதை உன்னால் கொன்றையிலாது, நீ இப்போ கதைச்சி மற்றவங்களுக்கு விட்டுருக்கிய அது ஆறாரோட வாயில் எப்படியெல்லாம் தெரியுமோ, அது எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்குமோ, நீ மன்னிப்பு கேட்டதுனால அதெல்லாம் சரியாயிடுமா? அவங்க பட்ட அவமானத்தை அவங்க பட்ட அசிங்கத்தை உன்னால் மாற்றேலுமா? நாங்கள் ஒருத்தங்களை பற்றி கிளையாக கதைக்கிறது, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக கதைக்கிறதால எங்களோட குடும்பத்துக்கு தான் வந்து பிரச்சனை வந்து சேரும். ஏன்னா எங்களோட வார்த்தைக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்னத்தை நினைக்கிறாயோ அதை மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் இருக்கும். அப்போ தான் சுமனுக்கு விளங்குது தான் செஞ்ச பிழை வந்து எவ்வளோ பெரிய பிழைன்னு சொல்லி. அதனால் அவன் செஞ்ச பிழையை உணர்ந்து தலை குனிஞ்சு கண்ணீரோட மன்னிப்பு கேட்கிறான். நாங்களும் மற்றவங்களை பற்றி தப்பாக கதைக்காமல் இருப்போம். எங்களோட வீட்டில் என்ன கருகுதுன்னு பார்க்குறத விட்டுட்டு மற்றவங்க வீட்டில் என்ன எரியுதுன்னு பார்க்காதீங்க. தேங்க்யூ.